ஏ பண்டி, மேக்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிட்டியா? நேத்து உங்க வீட்டுக்கு வந்தேன், உங்க அம்மா நீ படிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஏன் நான்சி நீ வேற? நானும் படிக்கலாம் தான் முயற்சி பண்றேன். ஒரு லெசன் 2 லெசன்னா பரவாயில்ல, 10 லெசன் ஆச்சே. ஒவ்வொரு மந்த்லி டெஸ்ட்டுக்கு படிச்சிருந்தா இப்ப ஈஸியா இருந்திருக்கும். எல்லாத்தையும் ஒன்னா படிக்கணும்னா 2 லெசன் தான் நான்சி படிச்சிருக்கேன். பண்டி அது 2 லெசன் படிச்சிருக்கான். நான் ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துனேவே எனக்கு பயங்கரமா தூக்கம் வந்துருச்சுப்பா. நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஐயோ, குவார்டர்லில எல்லாம் காப்பி அடிச்சோம்னா ஃபெயில் பண்ணிடுவாங்க. தெரிஞ்சதை எழுதுனா அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது வாங்கலாம் புஷ்பா. ஏய் பண்டி, மேம் வர்றாங்க பண்டி, அமைதியா இருங்க. சைலண்டா இருக்காங்களே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் மார்னிங்கே எனர்ஜெட்டிக்காக பேசணும். என்ன எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேம், நாங்க எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிட்டு வந்திருக்கோம் மேம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஷின் பேப்பர் வெளியிலிருந்து தான் வருது. நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து செட் பண்ணலை. அதனால கொஷின் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லாமே உங்கள் சிலபஸில் இருந்தால் கேட்டிருப்பாங்க. வெரி குட். எல்லாருமே வந்து புக்ஸை பேக்குள்ளே வச்சு பேக்கை ஷெல்ஃபில் வச்சுட்டீங்கல்ல. வெரி குட்மா. பெல் அடித்த உடனே நான் கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இப்போ அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே மேம். எக்ஸாமுங்கிறதுனால எல்லாருமே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் குவிக்காக அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பெல் அடித்ததுக்கப்புறம் கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பார்த்தரலாமா? பண்டி, நான்சி, ரோஸ் எல்லாம் இருக்கீங்க. மேம், எங்க டெஸ்க்ல எல்லாருமே பிரசன்ட் தான் மேம். நான் பண்டி, அதுக்கப்புறமா ரோஸ் மேம். மேம், எங்க டெஸ்க்ல கூட நான், பப்ளி, ரெட் வெல்வெட், நாங்க 3 பேருமே வந்து பிரசன்ட் தான் மேம். மேம், எங்க டெஸ்க்ல பிங்கியும் அபியும் வரல மேம். மைசெல்ஃப் அண்ட் லில்லி பிரசன்ட் மேம். மேம், பிங்கியும் அபியும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவே இல்லை மேம். லீவ் போட்டுட்டாங்க மேம். வாட்? குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு லீவ் போட்டிருக்காங்களா? என்ன இருக்கும்? ஒருவேளை உடம்பு சரியில்லையான்னு தெரியலையே. இல்லாட்டி லீவ் போட மாட்டாங்களே. பேசாம நம்மளும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டு எஸ்கேப் ஆயிருக்கலாம்ப்பா. ஓகேம்மா, இப்போ பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் டெஸ்கில் இந்த டைம் நான்சி கீழே வந்து உட்காரு. அதுக்கப்புறமா அந்த டெஸ்கில் புஷ்பா நீ கீழே வந்து உட்காரு. இங்கே ஆப்சென்ட்டுங்கிறதுனால லில்லி லோட்டஸ் தான் இருக்கீங்க. அந்த பக்கமாக சான்வி, டிம்பிள், நீங்கள் எல்லாரும் அப்படியே உங்கள் டெஸ்க்லேயே உட்காந்துக்கலாமா? ஐயோ, கீழே உட்காந்து எழுதுறதுனா ரொம்ப கஷ்டமாச்சே. எழுதுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சே, மேலே உட்காந்துருந்தா கீழே உட்கார்றவங்கள பார்த்து எழுதலாம். கீழே உட்காந்தா இந்த பக்கம் வேற நிறைய பேர் ஆப்சென்ட்டுங்கிறதுனால பக்கத்தில் கூட யாருமே இல்லை. இப்போ நான் யாரை பார்த்து எழுதுவேன்? நான்சியும் கண்டிப்பாக சொல்லித்தர மாட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் கரெக்டாக உட்காந்துட்டீங்கல்ல? இன்னும் 5 மினிட்ஸில் பெல் அடிச்சிடும். பெல் அடித்த உடனே நான் கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண உடனே நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் ஏதாவது இருந்தால் மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே? ஓகே மேம். பெல் அடிச்சிருச்சுப்பா. ஓகேம்மா, இப்போ நானே உங்கள் பிளேஸ்க்கு ஒவ்வொருத்தருக்காக வந்து கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். கொஷின் பேப்பரில் உங்கள் நேம் அண்ட் ரோல் நம்பர் தவிர வேறு எதுவுமே எழுதக்கூடாது. ரஃப் ஒர்க் ஏதாவது இருந்தால் அது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் சைடில் வந்து லைன் போட்டு தான் எழுதணும். என்ன பண்டி, கொஷின் பேப்பரில் போன தடவை மாதிரி ஆன்சர்ஸ் எழுதி எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஓகே மேம். இந்தாம்மா, பின்னாடி இருக்கிற டெஸ்க்கு அப்படியே பாஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கொஷின் பேப்பர் வந்துருச்சுல்ல? எல்லாரும் நல்லா கோ த்ரூ பண்ணுங்க கொஷின் பேப்பரை. உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் இருக்குது. நல்லா கொஷின் பேப்பர் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் ரிலேட்டடாக எங்கிட்ட எந்த டவுட்டும் கேட்கக்கூடாது. யூஸ்வலாக ஸ்கூல்லையே செட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த டைம் பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்க மாதிரி இருக்கே. 90க்கு மேலே வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்கு. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆனால் தானே ஃபைனல் எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐயோ, என்னது இது? எல்லாமே நம்ம படிச்ச மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டமா கேட்டிருக்காங்க. நல்ல வேலை, கஷ்டப்பட்டு எதையும் ஸ்கிப் பண்ணாம படிச்சுட்டு வந்தோம். அச்சோ, இது என்ன நம்ம கொஷின் பேப்பர் தானா? பார்க்கறதுக்கு ஏதோ 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர் மாதிரி டஃப்பா இருக்கு. மேம், எல்லாமே அவுட் ஆஃப் போர்ஷன் மாதிரி இருக்கு மேம். எதுவுமே எங்க சிலபஸ்ல இருந்து கேட்கவே இல்லை மேம். வாட்? என்ன சொன்ன? எல்லாமே அவுட் ஆஃப் போர்ஷனா? எல்லாமே உங்கள் சிலபஸ்லேருந்து கேட்ட மாதிரி தானே இருக்கு. என்னம்மா ரோஸ், எல்லாமே அவுட் ஆஃப் போர்ஷன் பண்டி சொல்கிறானே, உண்மைதானா? நீ கொஷின் பேப்பர் கோ த்ரூ பண்ணியா ரோஸ்? எஸ் மேம், நான் கொஷின் பேப்பர் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிட்டேன் மேம். எல்லா கொஷின்ஸுமே ட்விஸ்ட் பண்ணி கேட்டதுனால பண்டி அப்படி சொல்கிறா மேம். பட் எல்லாமே எங்கள் சிலபஸ்குள்ளே இருந்து தான் மேம் கேட்டிருக்காங்க. என்ன பண்டி, புக் மேக் மட்டும் படிச்சுட்டு வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோல் புக்கை படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் கொஷின் பேப்பர் கோ த்ரூ பண்ணிட்டீங்கல்ல? நெக்ஸ்ட் பெல் அடிச்சோடனே நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் ஷீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். டைம் கரெக்டாக 9:25 ஆகுதுமா. உங்களுடைய எக்ஸாம்ஸ் வந்து 12:30க்கு முடியும். ஓகே, 5 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டில் உங்களுடைய நேம், ரோல் நம்பர் எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய எக்ஸாமினேஷன் டைம் 2 hours 30 minutes. 10:30க்கு ஒரு பெல் அடிக்கும். அதுக்கப்புறமா 11:30க்கு ஒரு பெல் அடிக்கும். 11:45க்கு ஒரு பெல் அடிக்கும். ஓகேம்மா, எல்லாத்துக்கும் ஆன்சர் ஷீட் வந்துருச்சா? வெயிட்மா, லில்லி அண்ட் லோட்டஸ் உங்கள் டெஸ்க்குக்கே வந்து கொடுக்குறேன். இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், எங்களுக்கு 2 அடிஷனல் ஷீட்ஸ் இப்போவே கொடுத்துருங்க மேம். ஓகேம்மா,
எல்லாத்துக்கும் ஆன்சர் ஷீட்ஸ் வந்துருச்சுல்ல, யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் எக்ஸாம்ஸ் நவ். பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கணும். யாரும் யாரையும் பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. ஐயோ லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஐயோ போச்சு, கொஸ்டின் பேப்பர் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் திஸ் அபி அண்ட் பிங்கி? எக்ஸாம் அன்னைக்கு கூட இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க. கொஷின் பேப்பர் ஆன்சர் ஷீட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சுமா? மேம் ஸ்கூல் பஸ் டிராஃபிக்ல மாட்டினதுனால தான் மேம் லேட்டு. நாங்க மட்டும் இல்லை மேம், எல்லாருமே லேட்டு தான் மேம். ஓ, ஸ்கூல் பஸ் லேட்டா? இட்ஸ் ஓகேம்மா. உங்களை எங்கே உட்கார வைக்கலாம்? நான்சி பக்கத்தில், அங்கே புஷ்பா பக்கத்தில் இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் கீழே உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு நான் கொஷின் பேப்பரும் ஆன்சர் ஷீட்டும் கொண்டு வந்து கொடுக்குறேன். போங்க. உங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக 15 மினிட்ஸ் டைம் தரேன். கமான், ஹரியப். லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்பாடா, நல்ல வேளை ஒரு வழியா வந்து சேர்ந்தோம். அப்பாடா, இந்த பக்கம் அபி உட்காந்துட்டு இருக்கா, அந்த பக்கம் பிங்கி வேற வர போறா. இவங்க 2 பேர்த்தையும் கேட்டு அட்லீஸ்ட் பாஸ் ஆக ஆயிரலாம். பக்கத்து கிளாஸில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அங்கே உட்கார வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். பட் க்ளோஸாக இருக்கிறதால பக்கத்தில் பேசக்கூடாது, யாரையும் பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. காப்பி பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா நான் 0 போட்டு விட்டுருவேன். இந்த டைம் நோ எக்ஸ்கியூசஸ், புரியுதா? பிங்கி அண்ட் அபிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் கொடுப்பேன், மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், பிரின்சிபல் மேம் எல்லா கிளாஸ்லையும் இந்த சர்க்குலரை கொடுக்க சொன்னாங்க மேம். சர்க்குலரா? கொண்டு வாங்க வாட்ச்மேன். ஒரு வேளை ஹாலிடேஸ் பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது அதுக்குள்ள? லீவை பற்றியெல்லாம் இல்லை மேம், ஏதோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. சரி மேம், நான் மற்ற எல்லா கிளாஸ்க்கும் கொடுத்துட்டு வர்றேன் மேம். என்னது இது? இந்த வருஷத்துலேருந்து எல்லாமே புதுசாக இருக்கே, இது எதுக்கு தேவையில்லாமான்னு தெரியல. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், பிரின்சிபல் மேம் சர்க்குலர் கொடுத்து விட்டுருக்காங்க. இன்னையிலிருந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் வர போகிறாங்க. ஏதாவது ரேண்டமான கிளாஸஸ்க்கு வந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்களா, ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு ஃபெயில் தான் போட்டு விடுவாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? யாரும் யாரையும் பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. வர்றவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசினாலே அவங்க வந்து ஃபெயில் மார்க் போட்டு விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேம் இதெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடியே சொல்லணும் இல்ல மேம்? இப்ப சொன்னா என்ன மேம் பண்ண முடியும்? என்ன பண்டி, உனக்கு இப்போ சொல்கிறதால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? யாரையாவது பார்த்து காப்பி பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தியா? அந்த மாதிரி ஐடியாவில் இருந்தேன்னா விட்டுரு பண்டி. ஐயோ போச்சு, என்னோட பென்சில் பாக்ஸ்குள்ள ஃபுல்லா டேபிள்ஸ் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கனே. அதை மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. பென்சில் பாக்ஸை தூக்கி வெளியில கூட போட முடியாது இந்த நேரத்துல. என்னது இது? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதுகிற மாதிரியே தெரியல. சும்மா கொஷின் பேப்பரையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரோஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு எழுதியிருக்கா. நான்சியே ரொம்ப திணற மாதிரி இருக்கே. லில்லியன் லோட்டஸ் அலையாவது எழுத முடியுதா? மை காட், எல்லாத்துக்குமே பேப்பர் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்கு. பாஸ் மார்க் வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. இருந்தாலும் சடனாக இந்த மாதிரி கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? முன்னாடியேவாது இன்டிமேட் பண்ணியிருக்கணும். சரி, ஓகே, அடுத்த டைம்லேருந்து இந்த மாதிரி கொஷின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோச்சிங் கொடுத்தா கரெக்டாயிரும்னு நினைக்கிறேன். கீதா மேம், உங்கள் கிளாஸில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கா? இங்கே ரொம்ப பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு மேம். மேம் வெளியில போய் பக்கத்து கிளாஸ் மேம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதுதான் கரெக்டான டைம், கேட்டறலாம். ஏ ரோஸ், ஏதாவது கொஞ்சம் காமி ரோஸ். யார் அது இங்கே பேசிகிட்டு இருக்கிறது? அந்த பக்கம் திரும்பணுன்னே பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? சைலண்டாக எக்ஸாம் எழுதுங்க. ஏ ரோஸ், அட்லீஸ்ட் 1 மார்க்காவது காமி. சாரி பண்டி, என்னால கண்டிப்பா உனக்கு எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ண முடியாது. ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ எதுவுமே தெரியலையே. ஏ பண்டி, 1 மார்க்காவது பார்த்து எழுது பண்டி, அப்பதான் பாஸ் ஆக முடியும். ஏ பப்ளி, ரோஸ் தான் காமிக்க மாட்டேன்னு சொல்றாளே, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டு பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஸ்கூல் மீல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுமா மேம்? என்ன வாட்ச்மேன் இது? சரி, ஓகே, பசங்களும் பசியோடு இருப்பாங்க. யாரும் என்னன்னு பார்த்து டிஸ்டர்ப் பண்ணாமல் கொடுங்க, போங்க. நீங்கள் 2 பேரும் ஸ்கூல் மீல் தானம்மா? எஸ் அங்கிள், நாங்க 2 பேரும் ஸ்கூல் மீல் தான். அங்கிள் தயவு செஞ்சு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அங்கிள். எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கல்ல. சாப்பிட்டு கவரெல்லாம் அப்படியே அங்கேயே வைங்கம்மா, நான் திரும்ப வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்குவேன். அண்ணா, நான் ஸ்கூல் மீல் இல்ல இருந்தாலும் எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு. எனக்கும் ஒரு ப்ரௌனி கொடுங்கண்ணா. தம்பி, கரெக்டாக ஸ்கூல் மீல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கவுண்ட் பண்ணி தான்ப்பா கொடுத்துருக்காங்க. சாரிப்பா, என்னால் உனக்கு கொடுக்க முடியாது. இந்தாம்மா ரோஸ், உனக்கு வந்து ப்ரௌனி, அதுக்கப்புறமா நீ வந்து சாக்லேட் தானே கேட்ட, சாக்லேட் மில்க் ஷேக் இருக்குது. குடிச்சிட்டு அப்படியே பாக்ஸஸ் எல்லாம் பக்கத்துலேயே வைங்க, தூக்கி போட்டுறாதீங்க. எனக்கு வேண்டாம் அங்கிள், நான் ஸ்கூல் மீல் இல்லை அங்கிள். அங்கிள் நான் ஸ்கூல் மீல் தான் அங்கிள், எனக்கு கொடுங்க. ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்ச நேரம் சாப்பிட்டாது எழுதலாம். இந்தாம்மா, ப்ரௌனியும் மேங்கோ ஜூஸும் தான் இருக்குது. சாக்லேட் மில்க் ஷேக் முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு கவரை இங்கேயே வைங்கம்மா, தூக்கி போடாதீங்க. என்னது இது? ஸ்கூல் மீலுக்கு மட்டும் இவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கும் பயங்கர பசிக்கிற மாதிரி இருக்கு. பேசாம கேட்டு வாங்கிட வேண்டியதுதான். அங்கிள் நானும் ஸ்கூல் மீல் தான் அங்கிள், எனக்கும் கொடுங்க. உன்னை இதுக்கு முன்னாடி ஸ்கூல் மீலில் பார்த்ததே இல்லையேம்மா, நீ என்ன புதுசாக சேர்ந்துருக்கியா? ஆமா அங்கிள், நான் போன வாரம் தான் சேர்ந்தேன் அங்கிள், அதனால தான் உங்களுக்கு என்ன தெரியல. ஓ அப்படியா, சரிம்மா, இந்தா உங்கள் கிளாஸில் இருந்த எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அங்கிள் நான் கூட ஸ்கூல் மீல் தான் அங்கிள், எனக்கும் கொடுங்க. ரொம்ப பசிக்குது. எப்படி பாதி கொஷின்ஸ்க்கு மேலே தெரியல, அதனால நிறைய டைம் மீதி தான் இருக்க போகுது. என்னப்பா, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்களா? ஸ்டூடெண்ட்ஸை தொந்தரவு பண்ணாதீங்க. மேடம்,
பாவம் மேடம், எல்லாரும் பசியில் இருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். சாப்பிட்டு மேடம், அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுதட்டும். அங்கிள் அங்கிள் நான் கூட ஸ்கூல் மீல் தான் அங்கிள். எனக்கு நீங்க ஸ்நாக்ஸ் கொடுக்கவே இல்லை அங்கிள். ரொம்ப பசிக்குது அங்கிள். இந்த கிளாஸ்ல மொத்தமா 9 பேத்துக்கு தானே ஸ்கூல் மீல் கொடுத்து விட்டுருக்காங்க. இருந்த 9ஐயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேனே. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடந்த 3 இயர்ஸாக பப்ளி ஸ்கூல் மீல்ல தான் இருக்கா. எனக்கு நல்லா தெரியுமே. மேடம், நான் இந்த பொண்ணை ஸ்கூல் மீல்ல பார்த்துருக்கேன் மேடம். ஆனால் இன்னைக்கு புதுசாக வாங்குச்சே, இந்த பொண்ணு தான் ஸ்கூல் மீல் இல்லைன்னு நினைக்கிறேன் மேடம். ஏமா உண்மையே சொல்லு, உன்னை இதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் மீல்ல பார்த்ததே இல்லையே. அங்கிள் நான் ஸ்கூல் மீல் எல்லாம் இல்லை. எனக்கு ரொம்ப பசிக்குது அங்கிள். எனக்கு மட்டும் பசிக்காதா? அதனால தான் நான் கேட்டு வாங்கினேன். அதனால என்ன, பப்ளிக்கும் ஒன்று கொடுத்துருங்க. பார்த்தீங்களா மேடம், மொத்தமாக இந்த கிளாஸுக்கு 9 தான் கொடுத்து விட்டுருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும் மேடம்? என்ன மணி இது? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பசிக்கும்ல, கொண்டு வந்தால் எல்லாத்துக்கும் ஒன்றா கொண்டு வரணும். நான் பிரின்சிபல் மேடம் கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாங்கிட்டு வாங்க போங்க. எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் கரெக்டு. என்னமோ போங்க மேடம், நீங்கள் சொன்னதா சொல்லி வாங்கிட்டு வர பார்க்குறேன். மேடம், உங்கள் பேரை சொன்னோன்னே பிரின்சிபல் மேடம் எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லிட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் வரல, தம்பி இந்தாப்பா, வேணும்னா சாப்பிடுங்க, இல்லாட்டி அப்படியே வச்சிருங்க. ஆனால் பிரின்சிபல் மேடம் இனிமேல் இருந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாரும் சின்ன பசங்க தானே, ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸாமை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி கிளாஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நானே வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறேன் மேடம். எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கு. அட்லீஸ்ட் இந்த ப்ரௌனியாவது சாப்பிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம். படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த டைமில் கேட்டால் பேப்பரை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் சாக்கா வச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் யார்கிட்டையும் பேசக்கூடாது. 5 மினிட்ஸ் தான் டைம் உங்களுக்கு. சீக்கிரமாக சாப்பிட்டு ட்ராஷ் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு எக்ஸாமை கண்டினியூ பண்ணுங்க. ஏ புஷ்பா, மேம் உன்னதான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பேசாமல் சாப்பிட்டு தெரிஞ்சதை எழுது புஷ்பா. உனக்கு காமிச்சேன்னா அதுக்கப்புறம் மேம் எனக்கும் சேர்ந்து ஃபெயில் மார்க் போட்டுருவாங்க. ப்ரௌனி சூப்பராக இருக்கே. அப்படியே இந்த ஜூஸையும் எடுத்து குடிச்சிடலாம். எக்ஸாம் டைமுங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்கூல் மீல் ஸ்நாக்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. இல்லாட்டி நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸை தான் சாப்பிட சொல்லுவாங்க. சரி ஓகே, சீக்கிரமாக இந்த ஃப்ரூட்டியை குடிச்சிட்டு எக்ஸாமை கண்டினியூ பண்ணுவோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கே. ஏ அபி, நீ குடிக்கலையா ஃப்ரூட்டி? உனக்கு வேண்டானா எனக்கு கொடுத்துரு. ஏ புஷ்பா அமைதியாரு. மேம் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த ஃப்ரூட்டி வேணும். எனக்கும் ரொம்ப பசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை குடிச்சிட்டு நான் எக்ஸாமை கண்டினியூ பண்ண போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதை குடித்ததுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இனிமேல் நான் டென்ஷன் ஆகாமல் நல்லா யோசித்து எக்ஸாமை கண்டினியூ பண்ண போகிறேன். ஐயோ, பெல் அடிச்சிருச்சு. அடுத்த பெல்லும் அடிச்சிருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம் 12 o'clock ஆச்சு. லாஸ்ட் ½ an hour லெஃப்ட். அபிக்கும் பிங்கிக்கும் மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பேன். மற்றவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேன், புரியுதா? 12:30க்கு கரெக்டாக ஆன்சர் ஷீட்ஸ் கலெக்ட் பண்ணிடுவேன். இதுக்கு மேலே யாருக்கும் எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எக்ஸாமை கண்டினியூ பண்ணுங்கள். ஏ ரோஸ், அட்லீஸ்ட் இப்போ 1 மார்க்காவது காமிக்க போறியா இல்லையா? நீ 1 மார்க் காமிச்சினா தான் நான் பாஸ் ஆக முடியும். ஆமா ரோஸ், 1 மார்க் மட்டும் காமி ரோஸ். அதை மட்டும் பார்த்து எழுதிக்கிறோம். இல்லாட்டி கண்டிப்பா நாங்க ஃபெயில் தான் ஆவோம். ப்ளீஸ் ரோஸ், எனக்காக காமி. ஆமா ரோஸ், எனக்கு கூட சுத்தமா எதுவுமே தெரியல. ப்ளீஸ் பா, 1 மார்க் மட்டும் காமிப்பா. ஓகே குவைட்டா பேசுங்க. 1 மார்க் மட்டும் தான் பார்த்து எழுதணும். அதுக்கு மேலே 10 மார்க்ஸ் எல்லாம் பார்த்து எழுதுனீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். 10 மார்க் எல்லாம் பார்த்து எழுதி நான் என்ன ஃபர்ஸ்ட் மார்க்கா வாங்க போறேன்? 1 மார்க் மட்டும் காமி, நான் பாஸ் ஆயிக்கிறேன். ஓகே கமான், சீக்கிரமா பார்த்து எழுது. 1 மார்க் மட்டுமே 25 இருக்கு. அதை மட்டும் பார்த்து எழுதுனா போதும். ஏ நல்லா காமி. ஓ, 12th கொஸ்டினுக்கு டி தானா? நல்ல வேலை சீனு போட்டிருந்தேன். 13th கொஸ்டினுக்கு என்ன? ஏ பண்டி, சீக்கிரமா காமி. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு பண்டி, எனக்கும் காமி. ஏ பப்ளி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் எழுதி முடிச்சிட்டு காமிக்கிறேன். இப்பவே கேட்காத. ஏ பண்டி, டைம் ஆல்ரெடி 12:15 ஆச்சு. இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்கு. எனக்கு இப்ப காமிக்க போறியா இல்லையா நீ? ஏ பப்ளி, நீ பேசுறதுல நம்ம மேமுக்கே காதுல விழுந்துரும் நினைக்கிறேன் பப்ளி. மாலா மேம், நீங்க தானே இந்த கிளாஸுக்கு டீச்சர். நீங்க ஒரு நிமிஷம் வெளியில வாங்க. நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க.